வணக்கம் நேர்களே, இன்னைக்கு அக்டோபர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் குளிராகவே தான் ஆரம்பிச்சிருக்கு இங்கே டொரண்டோவில். போன வாரம் வரைக்குமே ரொம்ப வார்மாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த வாரம் தான் டிப்பிக்கல் ஃபால் டே மாதிரி இருக்குது. இன்றைக்கி கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு முன்னோட்டத்தை முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் வின்சரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள் பற்றி தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அடுத்ததாக ஒன்டாரியோட லேபர் மினிஸ்டர் இப்போது புதுசாக வரப்போகிற ஒரு சட்டத்தை பற்றி, அதாவது டெம்பரவரி ஒர்க்கர்ஸை கொண்டு வரக்கூடிய அந்த ஏஜென்சிஸ்க்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்குமான வரக்கூடிய சட்டங்களை பற்றி அவங்க சொல்கிறது தான் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கேம்ப்லூம்ஸ் பிசியில் இன்றைக்கி விசிட் செஞ்சு அது பற்றியான ப்ரெஸ் மீட்டை தான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கெனடிய வளத்தில் பேசுவோம். இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் கலை அரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன், இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். ரொம்ப பிரபலமான எஸ்டி செந்தில்நாதன் அவர்களோட ஒரு ப்ரொடக்ஷன். அகேன் கலையரங்கத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதை பற்றி அந்த செக்மெண்ட்டில் இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் நியூஸ், அப்புறம் வெதர் ரிப்போர்ட் மற்றும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். ஆன் தட் நோட் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவருக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வின்சர் சென்செக்ஸில் இன்றைக்கி திரு டக்ஃபோர்ட் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க. எதுக்கு அப்படின்னா, அங்கே $9.8 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதை பற்றியான ப்ரெஸ் மீட் தான் இந்த ப்ரெஸ் மீட். பட் இதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயமாக கொண்டு வந்தப்பட்டது. என்னென்னா, அஃப்கோர்ஸ் இங்கே வர இமிக்ரெண்ட்ஸ் நம்ம இப்போதைக்கு ஒரு ரொம்ப ஷார்ட்டேஜான ஒரு லேபர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு ஷார்ட்டேஜில் இருக்கிறோம். அண்ட் இந்த ஷார்ட்டேஜை சரி பண்ணுறதுக்கு ஃபெட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இருந்தும் அஃப்கோர்ஸ் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் நிறைய இமிக்ரெண்ட்ஸ் உள்ளே வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற இமிக்ரெண்ட்ஸ் உள்ளே இந்த லேபர் மார்க்கெட்டை சரி செய்கிறதுக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் இங்கே வேலை செய்ய வேண்டாத விருப்பம் இல்லாத இமிக்ரெண்ட்ஸ் வரவேற்கப்படவில்லை என்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சிச்சுவேஷனில் டக்ஃபோர்ட் அவர்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்கலாம். This new world-class facility will be built on the grounds right beside me to the right, as David mentioned, and once complete, will bring together acute care services at the new hospital site. It will be replacing outdated infrastructure with high-tech facilities and support better connected care in the region. Urgent care and outpatient services will remain at Windsor Regional's Hospital's OLET site. So patients and their families in downtown Windsor will have continued access with no disruption. We're also announcing the $7.8 million in additional operating funding for Windsor Regional Hospital starting this year, and that is so critical to make sure we continue funding the operational side of things. And Hotel de Grace Healthcare also receiving over $1.57 million. They do incredible work. This funding represents the third straight year this government has increased operating funding for both hospitals. That's welcome news for Ontario's healthcare system, and especially for the tremendous people of Windsor, Essex. So the plan will be out this week. We've been working on it for weeks and weeks actually now. We want to make sure we have a plan that will stand the test of time moving forward. We never ever want to shut down this economy again. And everyone from frontline healthcare workers to the people of Ontario, I'm very, very grateful. I want to thank you. The reason we're one of the leaders in the world
with this vaccine rollout. It's not me, it's the people and the healthcare workers. I went to a vac center today, and they were so organized, and that goes for so many of them across the province. So stay tuned. We'll have it this week sometime, but we'll nail it down. Oh, I never, something, the pandemic made me stop it, and I practice all the time. Like all of us, anyone who grew up, or at least I did, you took 6 years of French in school, and I'm bound and determined. I'm going to learn French. And I had a great French teacher. And do you know who else is teaching me the odd time? Is Caroline Mulrooney. She's a great French teacher and always gives me the phrases. So I'll get there, but I just wanted to be safe. I couldn't take the classes. When I'm telling other people to go online and take classes, I couldn't have my French teacher come in, but I'm back at it. We'll get going. So hopefully next year we'll speak French together. Hopefully. It might be a little broken, but at least what I want to show is how much I respect the Francophone community here, and I'll do everything to make sure that they know that I'm doing everything I can. Folks, if you have some hardworking people, I just have one criteria. You come here like every other new Canadian has come here, you work your tail off. If you think you're coming to collect the dole and sit around, not going to happen. Go somewhere else. You want to work? Come here. We have so much work, we can't keep up with it right now. And the reason we have so much work, we've created the environment and the conditions for companies to come here and thrive and prosper and grow. And the word's out there around the world, come to Ontario. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 6473908969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. அஃப்கோர்ஸ் அடுத்தது வந்து ஒன்டாரியோ லேபர் மினிஸ்டர் இவங்க வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா, டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் இவங்கள வந்து ஹையர் பண்ணி லேபர் மார்க்கெட்டில் கொண்டு வரக்கூடிய ஏஜென்சிஸ் வந்து நிறைய ஏஜென்சிஸ் நிறைய பேருக்கே தெரியும். எல்லா சிட்டிஸ்லேயுமே இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. பட் இந்த ஏஜென்சிஸை பைண்ட் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமான லாஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஸோ இந்த லாஸ் வந்து இப்போ கூடிய சீக்கிரத்திலே கொண்டு வரப்படுகிறது. அண்ட் இந்த மாதிரியான லாஸ் எந்த மாதிரி விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் வந்து நிறையா பேரோட வேஜஸை வந்து வித்ஹோல்ட் பண்ணுறாங்க ஃபார் மெனி ரீசன்ஸ். ஹையரிங், ரிக்ரூட்டிங், ஃபீஸ் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான இல்லீகல் ஆன ஃபீஸஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் வந்து நிறைய ஏஜென்சிஸில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது இல்லை. ஸோ இதுக்காக இந்த ஏஜென்சிஸ் வந்து ஒரு லைசன்சிங் ப்ரொசீஜர் மூலமாக வரணும் அப்படின்ட்டு கொண்டு வரத்துக்கு பார்த்துட்ருக்காங்க லேபர் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த வகையில் ஒன்டாரியோ லேபர் மினிஸ்டர் திரு மாண்டே மெக்நாட்டன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். In Ontario, there are over 3,000 temporary help agencies and thousands of recruiters. Most, like Salim here of System Staffing Solutions, are upstanding operations. They treat their workers with the dignity and respect they deserve while helping employers fill short-term labor needs. Unfortunately, some are lawbreakers who exploit their workers. This needs to change. Over the past 2 years, my ministry has focused inspections on temporary help agencies. The underground activity they found makes millions of dollars off the backs of workers.
by not paying minimum wage, not paying holiday pay, and not paying overtime pay. They also found recruiters charging workers illegal hiring fees and then clawing back their pay. This ends now. It's time we return these stolen paychecks to the workers who earn them and level up the playing field for all agencies and recruiters. Today, I'm pleased to announce the most comprehensive plan in Canada to protect vulnerable workers and honest employers. Our plan, if passed, would require agencies and recruiters to get a license, pay a security bond, and be listed on a public online database. Those who fail to get a license or choose to use an unlicensed agency will face the highest fines in the country and could face possible jail time. We're shining a light on rule breakers and sending a clear message. Breaking the law is not a cost of doing business in Ontario. If you're not following the rules, we can and we will shut you down. We are taking these steps to help vulnerable workers, mostly young people, women, migrant workers, and newcomers who are being exploited by unethical agencies. My ministry is also taking immediate enforcement action. This year, we are hiring dedicated boots on the ground to crack down on labor trafficking. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. அடுத்ததா கெனடிய வளம். ஸோ இதில் இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 2 வாரமாக இது பற்றியான பேச்சுக்கள், நிறைய விமர்சனங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, செப்டம்பர் 30 முதல் தடவையாக இந்த வருஷம் ட்ரூத் அண்ட் கன்சிலியேஷன் டே கொண்டாடப்பட்டுச்சு. ஆனால் இந்த நாளன்று நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிசியில் ஃபேமிலி வெக்கேஷனில் இருந்ததாகவும், கேம்ப் லூம்ஸ்ன்ற இடத்துலேருந்து அங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் வந்து அவரை அழைச்சதாகவும், இந்த டே அவங்கள விசிட் பண்ணுறதுக்கு அழைப்புதல் கொடுத்துருந்ததாகவும், அதையும் தாண்டி அவங்க வந்து திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து ஃபேமிலி வெக்கேஷனில் இருந்ததாகவும், இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸாக பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் இதுக்கு அஃப்கோர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட்டும் நடத்தினாங்க. பட் அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் சார்பில் ரொம்ப மனக்கசப்போடு தான் இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கேம்ப் லூம்ஸ்க்கு திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பயணம் கொண்டு அங்கே விசிட் பண்ணி அங்குள்ள ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு அப்பாலஜெட்டிக் இவெண்ட்டாக தான் பார்க்கப்படுகிறது. பட் அதையும் தாண்டி இதனால் எல்லாருமே இந்த அப்பாலஜைஸை ஏற்றிக்கிட்டாங்களா, இந்த மன்னிப்பை, அவருக்கு கூறிய மன்னிப்பை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்றது தான் அது இன்னுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த அப்பாலஜி வந்து எல்லார் மனசுலையும் போய் சேரலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நடைபெற்ற இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி தான் நம்ம கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். To ensure the best outcomes for all. We do this because we understand that we are all interconnected, that what we do affects all of us, and what we do affects all of you. I reflect on what our past chiefs brought up when Prime Minister Sir Wilfrid Laurier back in 1910. We welcome you here, and we are glad we have met you in our country.
We want you to be interested in us and to understand more fully the conditions under which we live. I had the opportunity this morning to apologize to her and to the community in person for not having been here on September 30th. This morning we had an important and necessary conversation about how we, not just as Canadians, but as an entire country, move forward, given the reality of residential schools and the ongoing tragedy that continues to color not just our past, not just our present, but unfortunately also our future. This morning, I was reminded of sitting in the same community center, the same place that I had visited just before the election in 2015, where I first learned of the memorial presented to Wilfrid Laurier back in 1910, that sketched out a path of what wasn't called reconciliation then, but a path forward for the country that would see Indigenous and non-Indigenous people share and partner and build a better future for everyone. As we know, that was not the story of the 20th century in terms of relations with Indigenous peoples and the government. Instead, it was a story of residential schools, of kids ripped from their families, taken from their communities, prevented from learning their languages, their cultures, made to suffer neglect, loneliness, and abuse, experience from which far too many never got to return home to their families and then left instead in unmarked graves across this country. I want to salute the leadership of Cook P. Casimir and the Council and the knowledge keepers who tended that sacred site, who knew that there were children waiting to be found. People had heard the stories. People had seen their loved ones, their children, their cousins, their friends disappear. The truth needed to be told. So through the leadership of this community and other communities across the country, Canada has begun to face the reality of the truth of this country. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். Care First One Stop Multi Services Center, Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108, www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. ரொம்ப பேர் இந்த கோவிட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய நேரங்களில் கேள்வி கேட்டுட்ருக்கிறது எப்போ மறுபடியும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு.
as Canadians of course இந்த ட்ராவலிங்கில் முதல்ல நம்ம மனசில் வர்றது வந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி யூஎஸ்க்கு எப்போ ட்ராவல் பண்ணலாம், அதுவும் லேண்ட் மூலமாக எவ்வளோ சீக்கிரம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தான் ரொம்ப எல்லாருமே யோசிச்சுட்ருப்போம். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் அதுதான் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வெக்கேஷன் பாசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கேள்விக்கு ஒரு நல்ல நியூஸ்ன்னு தான் சொல்லணும் இப்போ வந்திருக்கிறது. நவம்பர் 8 லேண்ட் பார்டர்ஸ் வந்து ரீஓப்பன் ஆக போகுது. அண்ட் இந்த ரீஓப்பனிங் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் நான் எசென்ஷியல் ட்ராவலர்ஸ்க்கு தான் இந்த பார்டர்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க யூஎஸ் கவர்மெண்ட். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் லேண்ட் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா. பட் அஃப்கோர்ஸ் லேண்டுக்கும் ஏர் ட்ராவலிங்க்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஏர் ட்ராவலிங்கில் இன்னுமுமே வந்து 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உள்ள நெகட்டிவ் கோவிட் டெஸ்ட் இன்னுமே நீங்கள் காமிக்கணும் யூஎஸ்குள்ளே ஃப்ளை பண்ணிங்கன்னா. பட் லேண்ட் ட்ராவலில் வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட் இல்லை. நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் மட்டும் காமிச்சா போதும், நீங்கள் வந்து லேண்ட் மூலமாக பார்டரை க்ராஸ் பண்ணி போகலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அகெயின் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விடயத்தை. ஸோ நவம்பர் 8 இது ரீஓப்பன் ஆகுது. அண்ட் ஃபுல்லி வேக்சினேஷன் நம்ம பேசும்போது யூஎஸில் வந்து கொஞ்ச காலமாக வந்து மிக்ஸ்ட் வேக்சின்ஸை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அதுக்கும் அவங்க வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நவம்பர் 8 இந்த மாதிரியான ட்ராவலர்ஸ் வந்து மிக்ஸ்ட் வேக்சினையுமே அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. as far as the vaccine is approved by either CDC or World Health Organization. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் கெனேடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரோசெனக்கா, ஃபைசர் இல்லை மெடோனா இந்த 3 வேக்சினை நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தா கூட ட்ராவலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது வந்து அவங்க இந்த ப்ரூஃபை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்லோவாக நம்ம பேக் டு நார்மலை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை ரிலேட் பண்ணி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வீக்கெண்ட்லேருந்தே அந்த QR கோட் ப்ரூஃப் உள்ள வேக்சினேஷன் ப்ரூஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. பட் இன்றைக்கி பீயிங் த ஃபர்ஸ்ட் டே நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணதுனால வெப்சைட் வந்து கொஞ்சம் நேரம் டவுனாக இருந்துச்சு. அண்ட் இப்போ ஈவினிங் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பேக் வந்து இது பேக் ஆகிட்டு இட்ஸ் நாட் ரன்னிங் அஸ் நார்மல். ஸோ திரும்பி பீப்புள் வந்து டிரெக்டாக நீங்கள் இந்த QR கோட் இருக்கிற அந்த வேக்சினேஷன் ப்ரூஃபை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அகெயின் இதுக்கு வந்து உங்களோட ஹெல்த் கார்டு நம்பர் தேவை. இதை போட்டு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் இருந்து டிரெக்டாக இந்த QR கோட் உள்ள வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து அஃப்கோர்ஸ் இந்த வந்து நிறைய இடங்களில் இது ப்ரூஃபாக இப்போது தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் ஃபோனில் இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ட்ராவலிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக நம்மளோட எக்கானமி ரீஓப்பனிங்க்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ரீஓப்பனிங் பற்றியும் எக்கானமி பேக் வரதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கும்போது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 18 திங்கட்கிழமை இலங்கை 189 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 18 திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்த செக்மெண்ட் கலையரங்கம். கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான செக்மெண்ட். இதில் இன்றைக்கி
எப்பயும் போல் பாடல் பார்க்காம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். இதுவும் ப்ரவுட்லி கெனேடியன், ஒரு கெனேடிய ப்ரொடக்ஷன் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவர் திரு எஸ்டி செந்தில்நாதன் அவரோட ஒரு ப்ரொடக்ஷன் தான் சொல்லணும். இதுக்கு அவர் வச்சுருக்கிற பேர் அவுட்ஃபிட். எந்த வகையில் அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கோவிட் அண்ட் பேண்டமிக் இந்த நேரத்தில் எல்லாரோட மனசுலையும் நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த மாஸ்க் போட்டுக்கிறதா இருக்கட்டும், நிறையா ருட்டீன்ஸாக இருக்கட்டும், இதை இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயமா இந்த ஷார்ட் ஃபிலிமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். Sweetie, I am ready. Okay, I'm coming. Grandpa, I'm so excited for my birthday at school. I've been waiting all summer and it's finally here. Yeah, I understand. So excited. Did you drink your milk? I drank it, Grandpa. Okay, good girl. Can you help me put my shoes on? Yeah, sure. Okay. Grandpa, you put my shoes on the wrong feet. Oh, I am too old. What can we do? Okay, this is good. Grandpa, are you okay? I am okay. Okay. Shall we go? Yes, let's go. Did you take your snack and water bottle? Yes, I did, Grandpa. Okay, you can go.
What happened, Tanya? Why are you sad? Everyone's school is matching except me. I don't match with them. Matching பத்தி எனக்கு என்ன தெரியும்? Ask mom about matching. I don't know anything about matching. Okay. Tanya, how was school today? It was good. Did you make any new friends? Yes, I did. What's her name? Her name's Sarah. Oh, what'd you guys do today? We played in our tree house and we colored her. That's good to hear. But Mom, everyone at school is matching except me. Tanya, you can't worry about matching. You have to go to school to study well and do well in school, right? Yeah. Matching, we don't need to care about. Yeah, Mom. All right, it's time for bed. Good night, Mom. Good night, Tanya. Grandpa, it's time to go to bed. Don't worry. Let's go to bed. See, Grandpa? Look at them. Everyone is matching, but not me. I want to match like them. Can I match too, Grandpa? இவள் என்ன திரும்பவும் matching என்று தொடங்கிட்டாள். Okay, we will tell teacher today so you can match. Look, Grandpa. Even my teacher's matching. See? Good morning, teacher. Hi, good morning. How are you? I'm fine, thank you. How are you? I'm good too. She keep telling me about everyone's matching, but I don't know what she talking about. Oh, don't worry about it. I'll talk to her. Hi, sweetie. What's wrong? Everyone is wearing the same color dress and mask except me. Look at her. She is wearing a pink colored dress and pink mask. He is wearing a blue shirt and blue mask. And you are also wearing a black dress and a black mask. I'm not matching. Oh, you're talking about everyone wearing a matching mask to their outfits. Oh, you don't have to worry about that. Mask is not an outfit. It's for our safety. Because COVID is a virus that spreads through contact. And wearing a mask can protect you from getting sick and spreading this disease. As long as you're wearing the mask right above your nose, you're not only protecting yourself, but everyone else around you. So just remember, always wear a mask, and masks are not an outfit. It's to protect us and everyone else around us. It's for our safety. நாங்கள் கவலைப்படுறோம் ஒரு தலைமுறை மற்றவற்றை முகம் தெரியாமல் வளருதுண்டு. ஆனால் அவையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்படி வளரினம் என்ன செய்கிறது? எல்லாம் காலத்திட்ட கோலம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security.
life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஒரு அழகான கெனடிய ப்ரொடக்ஷன் கலையரங்கத்தில் பார்த்தோம். திரு எஸ்டி செந்தில்நாதன் அவர்களோட இந்த ப்ரொடக்ஷனை நீங்கள் மீண்டும் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் இவரோட பேர் எஸ்டி செந்தில்நாதன், இல்லைன்னா இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிமோட பேர் அவுட்ஃபிட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி இதை மீண்டும் பார்க்கலாம். அண்ட் இவரோட மற்ற ப்ரொடக்ஷன்ஸையுமே நீங்கள் யூடியூப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அகேன் ஒரு அழகான கெனேடிய ப்ரொடக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பயந்துக்கிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்க வந்து முகம் பார்க்காம வளர்கிறாங்க, இது எப்படி சரி வரும் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு விஷயமாகவே அவங்க எடுத்துக்கலை. க்ரோத் இஸ் க்ரோத் எனிவேஸ். இதையும் தாண்டி அவங்க இந்த மாதிரியான சேலஞ்சிங் சுச்சுவேஷனையும் தாண்டி அவங்க வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட உலகத்தில் அவங்களோட குவெஸ்டன்ஸ் அண்ட் அவங்களோட கவலைகள் ரொம்ப சிறியது. அண்ட் அதை தாண்டி அவங்க கண்டிப்பாக இதையும் தாண்டி வருவாங்க அப்படின்றது தான் இந்த மெசேஜாக நான் பார்க்குறேன். அகேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன். ஸோ அடுத்ததாக இதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா வெதர். பியூட்டிஃபுல்லான லாங் லாஸ்டிங் சம்மராக இருந்துச்சு போன வாரம் வரைக்குமே. அண்ட் அக்டோபரில் இவ்வளோ வார்ம் டேஸ் டொராண்டோவில் நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ஐ திங்க் சீசனலை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஏன்னா இன்றைக்குமே ரொம்பவே கோல்டாக இருந்துச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் கம்பேர்ட் டு லாஸ்ட் வீக். டீன்ஸில் இருந்துச்சு, இன்றைக்கி டெம்பரேச்சர் ஐ திங்க் 16-17 இருந்துச்சு. பட் நாளைக்கு என்ன மாதிரியான நிலமை டொராண்டோவில் மட்டும் இல்லை மற்ற மெயின் சிட்டிஸ்லேயும் அப்படின்றது தான் வெதர் ரிப்போர்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. நிறைய முக்கியமான விஷயங்கள் வெவ்வேறு செக்மெண்ட்ஸில் இன்றைக்கி பார்த்தோம். இதை தொடர்ந்து அடுத்ததாக மற்ற முக்கியமான செய்திகள் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கனடாவில் அப்படின்றத நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் அடுத்தது. ஸோ நியூஸ் செக்மெண்ட் இன்றைக்கி அக்டோபர் 18ஆம் தேதி மற்ற முக்கியமான செய்திகள் என்ன பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் முதல் குடி தேசத்துக்கான இன்றைய பயணம் கசப்பானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முதல் குடி தேசத்துக்கான தலைவர் ரொசானி காஸ்மியர் இன்று இந்த கருத்தை தெரிவித்தார். உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான முதலாவது தேசிய நாளில் ட்ரூடோ பங்கேற்கவில்லை. உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான தேசிய நாளில் கலந்து கொள்ள விடுக்கப்பட்ட அழைப்புகளுக்கு பதிலளிக்காததன் மூலம் ட்ரூடோ வதிவிட பாடசாலையிலிருந்து தப்பியவர்களுக்கு தனது அர்ப்பணிப்பை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை இழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ட்ரூடோவின் வருகை வதிவிட பாடசாலை அமைப்பில் உண்மையான மாற்றத்தை இயற்றுவதற்கான வரலாற்று தவறுகளை சரி செய்வதற்கு அவரது தனிப்பட்ட அர்ப்பணிப்பை உலகுக்கு காட்டியிருக்கும் என அப்போது கூறப்பட்டது. செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான தேசிய நாளில் அந்த நாளை குறிக்கும் நிகழ்வில் பங்கேற்காது பிரதமர் ட்ரூடோ தனது குடும்பத்துடன் நேரத்தை செலவிட பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு பயணிக்க முடிவு செய்த விடயம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான தேசிய நாளில் விடுமுறைக்காக பயணம் செய்தது ஒரு தவறு என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பின்னர் ஏற்றுக்கொண்டிருந்தார். வணிகங்களுக்கும் தனி நபருக்குமான கோவிட் தொற்று கால உதவி திட்டங்கள் இந்த வாரம் காலாவதியாகிறது. CERS எனப்படும் கனடா அவசர வாடகை மானியம், CEWS எனப்படும் கனடா அவசர ஊதிய மானியம் போன்ற திட்டங்கள் எதிர்வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடைகின்றன. இந்த இரண்டு திட்டங்களும் 2020ஆம் ஆண்டு முதல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து பலமுறை நீட்டிக்கப்பட்டன. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வணிக உரிமையாளர்கள் CERS உதவியை பெற்றுள்ளார்கள். 4,50,000க்கும் அதிகமானவர்கள் CEWS இலிருந்து நன்மைகளை பெற்றுள்ளார்கள். CERS CEWS திட்டங்கள் முடிவடையும் திகதி சிறு வணிக வாரத்தின் கடைசி நாளான 23ஆம் தேதியாகும். இந்த நிலையில் சிறு வணிக வாரத்தையொட்டி கனேடிய சிறு வணிக உரிமையாளர்களின் அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, புதுமைக்காக நன்றி தெரிவிக்கும் ஒரு அறிக்கையை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று வெளியிட்டிருந்தார். ஆளுநர் நாயகம் மேரி சைமன் நேற்று தனது முதலாவது சர்வதேச பயணத்தை ஆரம்பித்துள்ளார். ஆளுநர் நாயகமாக தனது முதலாவது சர்வதேச பயணத்தில் சைமன் ஜெர்மனியை சென்றடைந்துள்ளார். அங்கு உலகின் மிகப்பெரிய வர்த்தக புத்தக கண்காட்சியில் ஆளுநர் நாயகம் கலந்து கொள்ள உள்ளார். கடந்த ஜூலை மாதம் கனடாவின் 30வது ஆளுநர் நாயகமாக பொறுப்பேற்ற சைமன் வியாழக்கிழமை வரை பெர்லின், பிராங்க்ஃபர்ட் ஆகிய இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதேவேளை 2021 பிராங்க்ஃபர்ட் புத்தக கண்காட்சியில் அவர் கனடாவை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளார். இந்த புத்தக கண்காட்சியில் கனடா இந்த ஆண்டு கௌரவ விருந்தினராக கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது. இந்த 4 நாள் அரசுமுறை பயணத்தின் போது சைமன் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டேமேயர் மற்றும் ஆங்கலா மெர்க்கல் ஆகியோரை சந்திப்பார். ஹெய்ட்டியில் அனாதை இல்லம் கட்ட உதவும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கடத்தப்பட்ட 17 பேரில் ஒரு கனேடியரும் அடங்குகின்றார். கிறிஸ்டியன் எய்ட் மினிஸ்ட்ரீஸ் இந்த கடத்தலை நேற்று தனது இணையதளத்தில் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த குழுவில் 5 குழந்தைகளும் இருப்பதாக நம்பப்படுவதாக அமெரிக்காவைச் சேர்ந்த கிறிஸ்டியன் எய்ட் மினிஸ்ட்ரீஸ் நேற்று தெரிவித்துள்ளது. கனேடியர் உட்பட கடத்தப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் வெளியாகவில்லை. அதேவேளை கனேடிய குடிமகன் ஹெய்ட்டியில் கடத்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அறிந்திருப்பதாக கனேடிய வெளிவிகார அமைச்சு நேற்று தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் ஹெய்ட்டியில் உள்ள கனேடிய அரசாங்க அதிகாரிகள் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுகின்றனர் என கனேடிய வெளிவிகார அமைச்சு மின்னஞ்சல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கனடா அரசாங்கத்தின் முன்னுரிமை தனது குடிமக்களின் பாதுகாப்பு என கூறிய கனேடிய வெளிவிகார அமைச்சு தனியுரிமை சட்டத்தின் விதிகள் காரணமாக மேலும் எந்த தகவலையும் வெளியிட முடியாது என தெரிவித்துள்ளது. தெற்கு அல்பர்டாவில் காணாமல் போன அரசியல்வாதியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சைப்ரஸ் கவுண்டி நகர சபை உறுப்பினர் ஆல்ஃபிரட் பெலியா அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை RCMP 72 வயதினரின் உடலை கண்டுபிடித்தது. அவரது மனைவி இப்போது இந்த மரணத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 68 வயதான டெப்ரா பெலியா மீது 2ஆம் நிலை கொலை உட்பட 2 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. கொலம்பியா குரூப்பில் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
இத்துடன் இன்னைக்கு அக்டோபர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடா நிறைவிற்கு வருகிறது. ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறையவே அலசி நிறைய செய்திகளை பார்த்தோம் இன்றைக்கி. நிறைய பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட்ஸ் அண்ட் கெனடா ப்ரொடக்ஷனான அந்த ஷார்ட் ஃபிலிம் அவுட்ஃபிட் என்ற ஷார்ட் ஃபிலிமையும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக குட் ஈவினிங் கனடாவில் எல்லா செக்மெண்ட்ஸுமே நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்க வருவோம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.